முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்றாங்க அதிமுகல ஒரு தரப்புல. ஒரு ம்ஹ்ம். முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வர்றப்ப அவருக்கு வந்து ஒய்ஃப் பாதுகாப்பு தர மாட்டாங்களா? ம். பொதுவா அதாவது இப்ப நீங்க டெவலப்மெண்ட் என்ன காரணம்? பார்த்தீங்கன்னா, எடப்பாடி போய் பார்த்தாரு. ஏற்கனவே அமித்ஷாவ போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு. ம். அந்த விஷயத்துல கொஞ்சம் திருப்தி இல்ல. யாருக்கு? பிஜேபிக்கு கூட்டணி திருப்தி இல்ல. அவர்களுக்கும். ஆமா. திருப்தி ம். இல்ல. காரணம் என்னன்னா, அமித்ஷா பார்த்துட்டு வந்த அடுத்த 10ஆவது நிமிஷம், ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியா அது? என்டிஏ. ஆமா. தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆமா, ஆமா. கூட்டணியில வந்து பலமாக போகுது. அடுத்த ஆண்டு 2026 தேர்தல்ல கண்டிப்பா நாங்க ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு ம். மீன் பண்ணி இவங்களுடைய சந்திப்பையும் ஒரு ட்வீட் போடுறாரு. தமிழ்லயே ட்வீட் போடுறாரு அமித்ஷா. ம். பட் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு, டெல்லிக்கு போய் கூட எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டப்போ, ஆஃபீஸ பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஆமா. கடைசி வரைக்கும் எதுக்கு போனேன்னே ம். சொல்லல. பட் பார்த்துட்டு ஆமா. வெளிய வந்துட்டு போறப்ப என்ன சொன்னாரு, ம். "இல்ல ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து தமிழ் தமிழகத்தில் நடந்த மாநில சில உரிமைகளுக்காக பிரச்சனைகள் சந்திச்சோம். மாநில உரிமைகளுக்காக சந்திச்சோம். ம். அதுக்கு" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ட்டாரு. பட் இந்த ம். நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நேத்து முன்தினம் டெல்லியில நடந்த ஒரு ஃபங்ஷன்ல என்ன பண்றாரு, ம். அமித்ஷா திருப்பி என்ன சொல்றாரு, ம். "அதிமுக கூட்டணி நட ஏற்பட்டதா?" அப்படின்னு கேட்கிறப்போ, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ம். ஒரு விரைவில் தனியார் இது குறித்த தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில ஆமா, வந்து ஆமா, ஆமா. திரு அமித்ஷா அது அவர்கள் சொன்னார். ஆமா. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக்க வெளியிடும் அப்படிங்கிற ம். மாரி ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ ம். பிஜேபிக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, எதுக்காக பார்க்க போனீங்க? எதுக்காக ம். வந்தீங்கங்கிறத எடப்பாடி புடி குடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. ம். அமித்ஷா போய் பார்த்தோம். ஆமா கூட்டணி பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம்.